ஒரே ஸ்பூன் போதும், ஒரு குண்டா சோறும் காலியாகும் 5 நிமிடத்தில். ஈஸியான மாங்காய் ஊறுகாய் ரெசிபி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பெரிய சைஸ் மாங்காய் 1/4 கிலோ அளவுக்கு மாங்காயை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து இட்லி பாத்திரத்தில் இது மாதிரி இட்லி பிளேட்டில் அடுக்கி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. வெந்த பிறகு இதை எடுத்து வெளியே வச்சு ஆற விட்டுடுங்க. இப்போ இதோட சேர்க்கறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து அதை மிக்சர் ஜாரில் பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக பவுடர் பார்த்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெந்த மாங்காவை நல்லா ஆறின பிறகு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதோட 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இப்போ இதுக்கு வேண்டிய தாளிப்பை ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு ஒரு வானலில் 50 ml நல்லெண்ணெய் ஊற்றி சூடானது 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரைச்செடுத்த கடுகு வெந்தய பொடியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதை அப்படியே எடுத்து மாங்காவில் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி. இந்த மெத்தடில்